சொல்றேன். என்னன்னா, அந்த காட்ஜிலாக்கும், மெக்காஜிலாக்கும் போன படத்துல ஒரு சண்டை நடந்திருக்கும். அதுல வந்து காங் வரலன்னா, காட்ஜிலா காலி செத்துருக்கும். காங் தான் காப்பாத்துச்சு. அந்த மாரி நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு ரோபோட் அண்ட் அதுக்கு வந்து குடுக்கப்பட்ட டேட்டா எல்லாமே காட்ஜிலாவுடைய மூவ்மெண்ட், அதோடைய அட்டாக், அதோட வீக்னஸ் எல்லாமே அதுல செலுத்திட்டாங்க. அதே மாதிரி அதோட சண்டை போட்டு ஆல்ரெடி தோத்த ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரான கிடோரா. ஸோ ஆல்ரெடி டஃப் ஃபைட் குடுத்துருக்கோம். ஆனா தோத்து இறந்து போனதுக்கப்புறம் இதோடைய மூளைய யூஸ் பண்ணி திருப்பி இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அதனால ஈஸியா காட்ஜிலாவ அட்டாக் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். காட்ஜிலாவ ஈஸியா அந்த படத்துல டேக் டவுன் பண்ற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. எந்த இடத்துலயுமே காட்ஜிலாவால டஃப் குடுக்க கூட முடியாத லெவலுக்கு காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இதுதான் ரீசன். பட் காங்கோடைய ஒரு புது மான்ஸ்டர் இதுவரைக்கும் அத பார்க்காத ஒரு மான்ஸ்டர் ஈஸியா மனிதர்கள் போல 2 கைகள் வச்சு ஈஸியா அடிச்சிருச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், ஒரு வேள அந்த இடத்துல காட்ஜிலா செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து காங் என்ன இருக்கும்? அஃப்கோர்ஸ் காங்கையும் போட்டு தள்ளியிருக்கும். அவ்வளோதான் மொத்த உலகமே நாசமாகுற மாரி தான் முடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல காட்ஜிலாவுடைய சார்ஜ் ஏத்திக்கிட்டு அண்ட் அந்த ஆக்ஸ் மூலமா அத ஈஸியா அட்டாக் பண்ணி தோற்கடிச்சிருக்கிற மாரி